வணக்கம். இன்னைக்கு ஜனவரி மாதம் 11ஆம் தேதி புதன்கிழமை. புதன் பகவானுடைய அம்சத்துல பிறந்தவங்க யாரு? உங்க நட்சத்திரம் ஆயில்யம், கேட்டை, ரேவதியா, மிதுனம் அல்லது கன்னி உங்க ராசியா? புதன்கிழமை பிறந்தவரா? 5, 14, 23 தேதிகளில் பிறந்தவங்களா? நீங்கள்லாம் புதன் பகவானோட அம்சத்துல பிறந்திருக்கீங்க. கோயிலில் போய் பிடிச்ச சாமிக்கு நெய் விளக்கை ஏற்றி பாருங்க, நல்ல மாற்றம், நல்லா இருக்கும், பிரமாதமா இருக்கும். ஆமாங்க. இன்னைக்கு நல்ல நேரம் உண்டு. காலை 9லிருந்து 10:30 பயன்படுத்திக்கோங்க. இன்னைக்கு ஆருத்ரா தரிசனம், அதாவது சிவபெருமான கோயிலில் போய் தரிசனம் பண்ணுங்க. சிவபெருமானுக்குரிய நட்சத்திரம் திருவாதிரை, அதை தான் ஆருத்ரான்னு சொல்றோம். எனவே திருவாதிரை அன்னைக்கு சிவபெருமானை தரிசிப்பது நல்லது. எப்படி இருக்க போகிறது இந்த ராசி பலன் இப்ப பார்க்கலாம். மேஷ ராசிக்கார நேயர்களே, 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழிலில் இருந்தாலும் ரொம்ப நல்ல நாள். பெண்களுக்கு இன்னும் விசேஷம். உங்களுடைய பலம், விடாமுயற்சி, தைரியம், சுறுசுறுப்பு, அது ஜெயிக்கும். அனுகூலமான எண் 4, 6. அனுகூலமான திசை கிழக்கு, தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. ரிஷபராசிக்கார நேயர்களை, நிதானமா இருக்கணும். தேவையற்ற வம்பு வந்து உங்களை பிரச்சனை பண்ணும். எப்படி தப்பிக்கிறது? கோயில்ல, வீட்டுல நெய் விளக்க ஏத்துங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய் சேர்த்துங்க. ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க, அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. ஓம் சொக்கநாதரே போற்றி. அப்போ சிவபெருமான நினைச்சுக்கோங்க. அனுகூலமான எண் 1. அனுகூலமான திசை தெற்கு. அனுகூலமான நிறம் பச்சை. மிதுன ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் ரொம்ப நல்ல நாள். பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, உங்களுடைய பலம். பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு, சந்தோஷம். அனுகூலமான எண் 2, 3. அனுகூலமான திசை வடக்கு, கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. கடகராசிக்கார நேயர்களே, தேவையற்ற வம்பு வரும், பிரச்சனை பெருசாகும். எப்படி தப்பிக்கிறது? கோயில்ல, வீட்டுல நெய் விளக்க ஏத்துங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய்ய சேர்த்துங்க. பிரார்த்தனை பண்ணுங்க. ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க, அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ அன்னை மகாலட்சுமியை நினைச்சுக்கோங்க. ஓம் தாராதேவியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். அனுகூலமான எண் 1, 5. அனுகூலமான திசை கிழக்கு, தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. சிம்ம ராசிக்கார நேயர்களை, கொஞ்சம் கவனமா இருங்க. தேவையற்ற வம்பு வரும், பிரச்சனை பெருசாகும். எப்படி தப்பிக்கிறது? கோயில்ல, வீட்டுல நெய் விளக்க ஏத்துங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய் சேர்த்துங்க. ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க, அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ அன்னை மகாலட்சுமி நினைச்சுக்கோங்க. ஓம் ஞான தேவியே போற்றி. புதன் பகவானுடைய தேவி ஞான தேவி சொல்லுங்க, தப்பிச்சுக்குவீங்க. அனுகூலமான எண் 4, 5. அனுகூலமான திசை தெற்கு, கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, பச்சை. கன்னி ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழில் பண்ணிட்டு இருந்தாலும் ரொம்ப சிறப்பு. பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு, சந்தோஷம். அனுகூலமான எண் 1, 2. அனுகூலமான திசை கிழக்கு, தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. துலா ராசிக்கார நேயர்களை, கலக்கலான நாள். எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழில் பண்ணிட்டு இருந்தாலும் 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் நல்ல நாள். உங்களுடைய வெளிப்படையான பேச்சு மரியாதையை பெறும். வீண் செலவு கிடையாது. மனசு நிம்மதியா இருக்கு, நல்ல நாள். பெண்களுக்கு இன்னும் சந்தோஷம். அனுகூலமான எண் 3, 7. அனுகூலமான திசை தெற்கு, கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம். அசைவ உணவு வேண்டாம். கோயில்ல, வீட்டுல நெய் விளக்க ஏத்தணும், அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய் சேர்த்தணும். ஒரு மந்திரம் 108 தடவை எழுதணும், அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ அன்னை மகாலட்சுமியை நினைக்கணும். ஓம் நாமகிரி லட்சுமியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். வண்டி ஓட்டுவது கவனம். கொடுக்கல் வாங்கல் வேண்டாம். பெரிய விலையுள்ள பொருளை வாங்க வேண்டாம். அனுகூலமான நிறம்
திசை, எண் எல்லாம் கிடையாது. தனுசு ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழில் பண்ணிட்டு இருந்தாலும் கலக்கல், நல்ல முன்னேற்றம். பெண்களுக்கு இன்னும் சந்தோஷம். அனுகூலமான எண் உங்களுக்கு 1, 3. அனுகூலமான திசை தெற்கு, மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. மகர ராசிக்கார நேயர்களை கலக்கிறீங்க, எங்க கண்ணே பற்றோம். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழில் பண்ணிட்டு இருந்தாலும் நல்ல நாள், நல்ல முன்னேற்றம். உங்களுடைய பலம், சுறுசுறுப்பு, வேகம், விடாமுயற்சி அது ஜெயிக்கும். அனுகூலமான எண் 2, 6. அனுகூலமான திசை கிழக்கு, தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. கும்பராசிக்கார நேயர்களை என்னங்க பின்றீங்க? ஆமாங்க, கலக்கிறீங்க, வாழ்ந்து கலக்குங்க. 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழில் பண்ணிட்டு இருந்தாலும் பிரமாதங்க. ஆமாங்க, சுறுசுறுப்பும் தன்னம்பிக்கையும் தைரியமும் ஜெயிக்க வைக்கும். அனுகூலமான எண் 5, 6. அனுகூலமான திசை தெற்கு, கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. மீனராசிக்கார நேயர்களே, நல்ல நாள், பணவரவு நல்லா இருக்கு, காரியம் சிறப்பாக நடக்கும். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழில இருந்தாலும் பிரமாதம். பெண்களுக்கு இன்னும் சந்தோஷம். உங்களுடைய பேச்சு சாமர்த்தியம், உங்களுடைய பெருந்தன்மை, உங்களுடைய தன்னம்பிக்கை ஜெயிக்கும். ஏங்க, இதெல்லாம் நல்ல குணம். நல்ல குணம் ஜெயிக்க தானே செய்யும். அப்படி அல்ல, நல்ல குணமும் தோற்கும், கெட்ட குணமும் சில வேளை ஜெயிக்கும். எல்லாம் கிரக நிலைகளின் அடிப்படையில் இன்னைக்கு நீங்க ஜெயிக்கிறீங்க. அனுகூலமான எண் 3, 4. அனுகூலமான திசை கிழக்கு, வடக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. நேயர்களே, இன்று நல்ல நேரம் உண்டு, காலை 9லிருந்து 10:30. நாளைக்கும் நல்ல நேரம் உண்டு, வியாழக்கிழமை காலை 9லிருந்து 10:30. அதை விட்டா நல்ல நேரம் செவ்வாய்க்கிழமை தான், காலை 10:30லிருந்து 12. ஞாபகம் வச்சுக்கோங்க. மிதுனம், கன்னிராசிக்கார நேயர்கள் வாழ்நாள் முழுக்க வெள்ளியிலே மரகத மோதிரம் போடுறது நல்லது. போட்டா என்ன விதிமுறை, ஜோசியரை கேட்டுக்கிட்டு போடுங்க. கல்யாணமான நேயர்களை, கணவன் மனைவி இருவருடைய ராசியுமே மிதுனமா இருந்தாலோ, அல்லது மிதுனம் விருச்சிகமா இருந்தாலோ, அல்லது கன்னி மேஷமா இருந்தாலோ, அல்லது 2 பேர் ராசியுமே கன்னியா இருந்தாலோ, ஜோசியரோட ஜாதகத்தை காட்டி பரிகாரம் பண்ணிக்கோங்க. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.